ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுபாமணி விலாக். இன்றைக்கி வந்து என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உளுந்து சோறு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த உளுந்து சோறுக்கு பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து தான் யூஸ் பண்ணணும். இப்போ 1.5 கப் அரிசினா இல்லை 3/4 கப்பு வந்து நான் உளுந்து எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 3 பேர் சாப்பிட்லாம், அது மாதிரி இருக்கும். உளுந்து எடுத்து ஃபஸ்ட் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, இந்த உளுந்தில் வந்து கொஞ்சம் கல் இருக்கும், அதனால் நல்லா நான் அரிச்சு எடுத்துக்கிறேன் வாஷ் பண்ணிவிட்டு. அது மட்டும் தான் இந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிராம் வந்து எடுத்திருப்பேன். ஒரு 75 கிராம் வந்து நான் உளுந்து எடுத்திருப்பேன். இது அரிசி நம்ம நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கலாம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா பாட்டி தான் செஞ்சு கொடுத்தாங்க. அவங்களே வந்து மெஷர்மெண்ட்டோடு எல்லாமே சொல்லுவாங்க. வீடியோ கவனித்து பார்த்துக்கோங்க. கொஞ்சம் வெந்நீர் வச்சுக்கிட்டு வேணாம், காணாட்டா திரும்ப தூக்கி ஊற்றிக்கணும். சரி, அப்படிதான். இது தண்ணி அது லைட்டாக கொஞ்சம் தண்ணி வந்து தண்ணி சுட வச்சுக்கணுமா? இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். கொஞ்சம் எவ்வளோ சீரகம் பாட்டி போடணும்? ஒரு ஸ்பூன் சீரகம்னு வச்சேன். ஒரு ஸ்பூன் சீரகம் ஆச்சு. பூண்டு 2 பூண்டு போட்டிருக்கு. 2 பூண்டு பல், ஒரு பெரு சீரகம். வெந்தயம் வந்து 2, ரொம்ப படக்கூடாது, கசப்பாயிரும். வெந்தயம் 2. சரி. தண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறம் அரைச்சும் பருப்பும் போடணும். நல்லா உள்ள கொதிக்கணும். அரிசி பார்த்தீங்கன்னா குக்கர்லையும் செய்யலாம். நான் வந்து பாத்திரத்தில் தான் செய்கிறாங்க பாட்டி. அரிசி தண்ணி கொதிக்கும் போது பூண்டு சீரகம் போடணும், அவ்வளோதான். 2 வெந்தயம். இதுக்கு வந்து தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் அரிசினா 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுக்கணும். பார்த்தீங்கன்னா அரிசி உளுந்து சேர்த்து மொத்தம் 2 டம்ளர் எடுத்துருக்குறோம். அதனால் வந்து ஒரு 7 8 டம்ளர் வந்து தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா காஞ்ச உடனே அரிசியை போடணும். உங்களுக்கு சப்போஸ் தண்ணி பத்தலை அப்படி பக்கத்தில் சுடு தண்ணி வச்சு அதில் விட்டுக்கோங்க. இது வந்து உப்பு கடைசியில் தான் போடணுமா? நல்லா வெந்து கவனிக்கணும். தண்ணி இல்லைன்னா ஃபுல் தீயில் வைக்கலாமா இல்லை குட்டியே இருக்கட்டும், வேகட்டும்ல. கொஞ்சம் தேங்கன்னா தண்ணி காணாட்டா ஊற்றணும். அதுக்கப்புறம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சேர்ந்த உடனே உப்பு போட்டு தேங்காய் போட்டோம். இப்போ சாதம் வேகிறதுக்கு தண்ணி பார்த்தோம்னா பக்கத்துலேயே வந்து சுடு தண்ணி கொதிக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அது மாதிரி பண்ணிக்கலாம். போதுமா பாட்டி இந்த அளவு பொடி பொடியா? என்னம்மா போதுமா இந்த அளவு? இன்னும் பொரியான இருக்குவா? அவிஞ்சிரு பொடியா, இன்னும் பொடியா அறியவா? இப்படி வெட்டிடு. ஆமாம், சீக்கிரம் அவிஞ்சிரு. தொட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வெங்காய பச்சடின்னு ஒன்று செய்வாங்களா, அதுக்கு தான் இப்போ வந்து நான் வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். ஒரு கைப்பிடி நிறைய வந்து சின்ன வெங்காயம், 2 பெரிய வெங்காயமும் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் சின்ன வெங்காயமும் எடுத்து பண்ணலாம், அதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். தேவைக்கு ஏற்ப உப்பு போட்டுக்கணும், காணாட்டா போட்டுக்கணும். நல்லா கிண்டி விட்டுக்கணும். கிண்டி விட்டு உப்பு விட்டுக்க. தண்ணி போதுமா பாட்டி? தண்ணி காணாது, வேவலை இல்லாத சாதம் தண்ணி ஊற்றணும். வந்து டக்குன்னு வேகல, அதனால் நான் தனியாக தண்ணி கொதி வச்சு கூட வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி அளவு மாறும். தண்ணி நிறைய எடுக்கு, அரிசி வேகலை இல்லை. அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி மாறும். சேர்ந்ததுக்கப்புறம் பார்த்துக்கணும். பயிரை போட்டு உப்பு பாரு, காணாட்டா உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டிருக்கேன், பார்த்துக்கிட்டு இருக்கணும். நல்லா சேரட்டும். கொஞ்சம் சேர்ந்த உடனே தேங்காய் போடணும். கொதிக்கட்டும்.
இது வெந்ததுக்கப்புறம் தேங்காய் போட்டு அந்த சாறு தேங்காய் பால் சாறு இறங்கும். தேங்காய் வேக்காடு வெந்ததுல தேங்காய் நம்ம போட்டுடலாம். தேங்காய் அரிசி வேக நேரம் ஆகுது. ஊற வைக்கல நல்ல வைக்கல ஊற வச்சிருந்தா நான் சீக்கிரம் டக்குன்னு வெந்துட்டு இருக்கோம். சீக்கிரம் வந்து நானே ஊற போட்டுருவேன். நான் அரிசியும் ஊற போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பேன். ருச்சியாக இருக்கும். ஒரு முக்காப்பா தான் வந்து சாதம் வெந்ததுன்னு ஒரு அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதுவும் கூட வந்து சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இன்னும் வந்து நல்லா குழைவாக களி பதத்துக்கு வந்து நல்லா சாதம் வேகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். உளுந்து நல்லா ஆகும் போல வெந்து பாட்டு. என்னம்மா உளுந்து நல்லா வெந்து சாப்பாடு மாதிரி எதுவும் ஆகும் போல. ஆமாம், நல்லா நிறைய சாப்பாடு காண்ற மாதிரி கூட இல்லை. வந்ததுக்கப்புறம் தேங்காய் போட்டாச்சு, பார்த்து உப்பு போட்டணும். சிம்ல வச்சுக்கலாம். ரொம்ப அது வாரத்தில் வந்துக்கிட்டு கிடக்கணும். நல்லா வேலை அடி பிடிக்காம பாப்பா கிளறிட்டே இருக்கணும். அடி பிடிக்காம கொஞ்சம் பார்த்து கிண்டணும். பருப்பு போட்டிருக்குல்ல, அதனால கொஞ்சம் கிண்டி கொடுக்கணும். காணாட்டல் தண்ணி எவ்வளோ வந்திருக்கு பாரு. அரிசி வந்திருக்கானு கொஞ்சம் முக்கால் பெண்ணு இருக்கா. ஒன்று வெந்திருக்கு, ஒன்று நெருக்கரிசி மாதிரி தெரியும். ஒன்று போல துண்டி கொடுத்து பாரு வெந்துக்கலாம். இந்த தட்டில் கட்டுமா? இந்த பல்ல கையில் கூட லைட்டாக சுடும். இல்லை சுடும். அந்த தட்டில் சரி சுடும். இதெல்லாம் அவிஞ்சிட்டா கொஞ்சோண்டே வைங்க. இதே சாதம் நல்லா வெந்துருச்சு. ஆனால் இதை விட இன்னும் குழைவாகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம பிரியாணிக்கு தம் போடுவோம் இல்லைங்களா, அது மாதிரி ஒரு அடுப்பில் வந்து தோசைக்கு வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணி சிம்மில் வச்சுட்டு இந்த பாத்திரத்தை எடுத்து நல்லா மூடி வச்சு மேலே வெயிட்டுக்கு வந்து அந்த இஞ்சி பூண்டு நசுக்கணும் இல்லைங்களா, அந்த கல் எடுத்து வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு 15 நிமிஷம் வந்து சிம்மில் அப்படியே வச்சுக்கலாம். வச்சுருந்தா அந்த பிரியாணி தம் ரெடி ஆகிற மாதிரி பலன்னு வந்து வெந்துடும். தண்ணி நல்லா ஊற்றணும். சிம்மில் வச்சு நல்ல தண்ணி நேரம். உப்பு கரெக்டாக இருக்குல்ல? கரெக்டாக இருக்கும். இந்த கரண்டி நின்னதுன்னா எடுக்கும்போது கொஞ்சம் சூடும். கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. சூடு வந்து எண்ணெய் ஊற்றிக்கணும். நல்லா சூடானானே இதை வளர்க்கணும். கொஞ்சம் சூடாகட்டும். 2 மணி நேரம் நடக்கிறதுக்கெல்லாம் நடக்குவார். பச்சடிக்கு பார்த்தீங்கன்னா காரத்துக்கு வந்து நான் 2 பச்சை காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். எவ்வளோ வேணாலும் தாளிக்கும் போது போட்டுக்கலாம். அக்காவுக்கு இதே தான் உபயோகப்படுத்தும். துணி அந்த சாதம் அளவுக்குள்ள பச்சையும் உப்பு கல்லுப்பு கொஞ்சமாக போட்டுக்கணும். தானாட்டா உப்பு கூடிட்டா எடுக்க முடியாது. தானாட்டா போடணும். அம்மா இருக்குது போதும். போதும். கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்து வதக்கலாம். எண்ணெய்லாம் கொஞ்சமாக போதுமா பாட்டிது? வெங்காயம் மிளகா பெருங்காயம் போட்டு வதக்கணும். போதுமா எண்ணெய்? எண்ணெய் போதும். ரொம்ப நல்லா வதக்கிக்கிட்டு புளி உப்பு கரைச்சி நல்லா அவிய விடணும். குட்டி லெமன் சைஸ் வந்து நான் புளி ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்து கூட ஆட் பண்ணிக்கலாம். முழுசாக ஊற்றிடாமல் கொஞ்சம் மட்டும் ஊற்றிட்டு கொஞ்சம் வந்து வச்சுக்கலாம் தனியாக. புளி தண்ணி வந்து தாளிக்கும் போது தேவைப்படும். பதினஞ்சுக்கு அப்புறம் இதே புளி ஊற்றிடுவோம் பாட்டி. என்னமா
வதங்கினதுக்கு அப்புறம் இதுலயே புளி ஊற்றிடணுமா? புளி ஊற்றி அவியணும். நல்லா வதக்கிடும். நல்லா ப்ரௌன் கலராக நல்லா நெட்டுன்னு இருக்கும். பார்த்துக்கிட்டு ஊற்றிக்கிடுவோம். என்ன இந்த புளியிலே வந்து நல்லா வந்து வெங்காயம் நல்லா வேகணும். நீங்கள் அதுக்கேற்ற கூட தண்ணியிலே நல்லா வேகணும். நல்லா அவியட்டும். ஆனால் கனசும் இருக்காது. நாங்கள் என்னவோ கத்திரிக்காய் தக்காளி வெங்காயம் மிளகு போட்டு வதக்கி நிறைய வச்சுருவோம். வேற என்னென்ன காயெல்லாம் பச்சடி பண்ணுவீங்க இந்த மாதிரி? பார்த்துக்கோ புளி வரப்போ நீ பார்த்துக்கிட்டு அவியட்டும். மூடி வைக்கலாமா அப்படியே இருக்கட்டுமா? என்னவா மூடி வைக்கலாமா அப்படியே இருக்கட்டும்? மூடி இருக்கா போதுமா இருந்தாலும் தண்ணி சொல்கிறாங்க பாட்டு ஒன்று ஆற வச்சு நெட்டுன்னு இருக்குதா ஒரு சுத்தி சின்ன சாறு இருக்கா? இல்ல பருப்பு கடலை சட்டி கூட இருக்கு. என்னமா பருப்பு கடைவாங்கல்ல மண் சட்டி நல்லா மசுஞ்சிடணும். அப்புறம் சேரும் ஆற வச்சு அரைச்சிடணும். ஆமா நல்லா சும்மா குழு குழுன்னு இருக்கும். கேட்டா நெட்டா இருக்கும். சரி இப்படி வச்சு சாப்பிட்டா பொரியல் மாதிரிலாம் இருக்கும். தொட்டு சாப்பிட்றதுக்கு இதில் ஆகிடுச்சு. நான் என்ன கூட பச்சையா அரைச்சு தாளிச்சு சாப்பிடுவோம். இந்த மாதிரி எல்லாம் சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி காஞ்ச மிளகா எல்லாம் சேர்த்து பச்சையா அரைச்சிடுவோம். அரைச்சிட்டு நீங்க எப்படி தாளிக்கிறீங்களோ அதே மாதிரி தாளிச்சு சாப்பிடுவோம். மிக்ஸி தான் அரைக்கிட்டு கொஞ்சம் அமர்த்திட்டு 6 நாட்டு இது வதக்கிறோம். வதங்கிட்டு நல்லா ஆயிரும். கரெக்டாக இருக்கும். இது நல்ல ஐடியா. ஐடியா பிரியாணி கூட இப்படிதான் பண்ணுவேங்க. நீ உப்பு கரெக்டா இருக்குன்னு நான் கரெக்டா இருக்கு பாட்டி. போதும் நீங்க சொன்ன மாதிரி கூழ் மாதிரி கரைச்சு குடிக்கிறேன். நானு பார்த்தாலே கூழ் செஞ்ச மாதிரி இருக்குல்ல. இது ஆற வச்சு நல்லா வந்துட்டு நீரிட்டு பார்த்து சாதம் நல்லா வெந்துட்டானே என்ன இது அப்படியே மாதிரி காட்டுறேன். அமர்த்திடலாம். சூட்டேன்னு கொஞ்சம் வெந்துடும். இதையும் அமர்த்திடுறேன். கொஞ்சம் 6 நாட்டு கலந்து கொடுங்க. அமர்த்திடுங்க வேண்டாம்ல. இந்த சூட்ல கொஞ்சம் வெந்துடும். நல்லா பல பண்ணு கருவேப்பிலை கிண்டி போட்டால் நல்லா வாசனையா இருக்கும். வாசனையா இருக்கும். நல்லா வாசனையா இருக்கு. அதுதான் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை கிள்ளி கூட சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் கூட வந்து சேர்த்து நல்லா வந்து கிளறிக்கலாம். என்ன இல்லை ஊற்றணுங்க? ரொம்ப ஊற்றாத பாட்டி. ஊற்றுங்க அமுக்குங்க. அது விட்டுருங்க. அது இனி அமுக்கு. எனக்கு ரொம்ப ஊற்றிடுவோமா? போதுமா? போதும் போதும். இப்போ கிண்டிக்கணுமா? இது ஓட்டை குட்டியாக தானே இருக்கு. எண்ணெய் நிறைய வராது. எனக்கு நல்லா அழகா இருக்கு பார்க்கவே. குழைவாக இருக்கும். நெட்டுன்னு இருந்ததுன்னா சின்ன பாத்திரத்தில் கூட நீ வடித்து நல்லா மூடி வச்சுட்டு 3 பேருக்கு மேலே சாப்பிடலாம். அந்த அளவு இருக்கு சாப்பாடு. நல்லா கிண்டிட்டோம்லாமா? தேங்காய் போட டேஸ்ட்டாக இருக்கும். நான் கூட கொஞ்சம் தேங்காய் போடுவோம்னு சொல்கிறதுக்கு என்ன, தேங்காய் போட்டால் தித்திப்பாக நல்லா இருக்கும். இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். இன்னொரு டைம் செய்யும்போது தேங்காய் நிறைய போட்டு பார்க்கலாமா? ரொம்ப போட்டு குழைக்காண்டாம். நல்லா நேரிட்டு மூடி வச்சுக்கணும். மூடி வச்சுட்டு தீ அமர்த்திட்டு ஆமாம் பாட்டி டேஸ்ட் பாருன்னு அதுக்கு பயந்து போய் தான் நான் வந்தேன். வெங்காய பச்சடிக்கு நல்லா புளியிலே வெங்காயம் வேக வச்சிருந்தோம். நல்லா ஆற வச்சுட்டு மிக்சர் ஜாரில் ஒன்றும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இப்போ அதை வந்து தாளிச்சிக்கலாம். நம்ம ஏதாவது எந்த எண்ணெய் வேணால் கூட ஆட் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு என்ன காயணும்? கொஞ்சமாக கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை இருக்கும். வெங்காய பச்சடி, சின்ன வெங்காய பச்சடி
வெங்காயம் அரைக்கும் போது கொஞ்சம் சால்ட் நாங்கள் சேர்த்து தான் அரைச்சோம். அதனால் வந்து நம்ம உப்பு இப்போ வந்து சேர்க்க தேவையில்லை, பத்தலைனா மட்டும் சேர்த்துக்கலாம். காரம் 2 நாள் தான் போட்டோமா புளி காணாதான் இந்த புளி கொஞ்சம் ஆல்ரெடி வந்து புளி தனியாக எடுத்து வைக்க சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா, அந்த புளி கூட ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கொதி வந்தால் போதும். ஒரு கொதி ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. மஞ்சத்தூள் வேணுமாக்கா? 8 புளி கலக்கிறது தட்டு இதான் வேற தேங்காய் துருவல் வந்து மற்ற இதுக்கு வேற இது வெந்நீர் சுட வச்சுட்டேன் போட்டுட்டோம்க்கா. உப்பா ரெடி எல்லாமே போட்டு அரைச்சிட்டியா? வெங்காயத்தூள் போட்டு அதுக்கு முதல் போட்டோம். எல்லாம் போட்டாச்சு வாயில ஊற்றி பாரு எல்லாமே போட்டுருக்கோம். இந்த புளி ஊற்றணுமா வேண்டாமாவா பார்த்துட்டு அவளை பார்த்துக்கிடுவா அத்தா புளிப்பா தானே கருத்துது. ரொம்ப புளி போட வேண்டாம், நமக்கு போது. நைட்டு வரைக்கும் இருந்தாலும் கெட்டு போகுது அதுக்காக தோசை தொட்டு சாப்பிடுவோம். டேஸ்ட்டாக தான் இருக்குது. வெங்காய சட்னி ஆமா, வெங்காய சட்னி நல்லா இருக்கும். இந்த பழைய கஞ்சிக்கு கூழுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். மோர் ஊற்றி கரைச்சி சாப்பிட்டுட்டியா நான் எதுவும் நாளைக்கு காலையில் அதான் கச்சி குடிச்சிருக்கேன். நைட் நைட் அழகா அரைச்சி வச்சு மற்ற எல்லாத்தையும் கறி போட்டோம் அதையும் கரெக்டாக கொதிக்குமாக்கா? பார்த்தீங்கன்னா இந்த சோறுக்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி குழம்பு மாதிரி கன்சிஸ்டன்சியில் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு நல்லா ஊறுகாய் மாதிரி இல்லைன்னா ஒரு சட்னி பதத்தில் வேணாலும் தண்ணி கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் வச்சு. நான் மஞ்சப்பொடி போடுறேன் மஞ்சப்பொடி போட அவ்வளோதான். வெங்காய பச்சடி வந்து ரெடி ஆகிடுச்சு. உளுந்து சோறும் ரெடி பண்ணி ஆயிடுச்சு. இந்த சோறு கூட வந்து முட்டை கிரேவி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. அதனால கூட நான் அதுவும் சேர்த்து வச்சு சாப்பிட்டேன். இது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பொங்கல் சாப்பிடுவோம் இல்லைங்களா, அது மாதிரி ஃபீலிங்கில் தான் இருந்துச்சு. ஆனால் வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி இல்லைங்களா, டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. இந்த உளுந்து சோறு பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பிட்றத விட மறாத நாள் வச்சு கூட வந்து தயிரோடு ஆட் பண்ணி நம்ம கூழ் குடிப்போம் இல்லைங்களா, அது மாதிரி வந்து சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு குடித்தா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நானும் குடிச்சு பார்த்தா டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி வேணும்னா சுபாமணி விலாக் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய்.